Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1162 பார்ட் 2. ஓபன் பண்ணா எல்பேஃபோட செகண்ட் லெவல காட்டுறாங்க. அந்த இடத்தோட பேரு சன் வேர்ல்டு. அங்கதான் அந்த குகை இருக்குது. அந்த குகைக்கு வெளியில தான் நம்ம ஆளுங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த குகைக்குள்ள இருந்து ரோடோ வெளியில வருவானா, வந்து பார்த்தா நமியும் சாப்பரும் மட்டும் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க இவனை பார்த்த உடனே ஐயோ பைத்தியம் பிடிச்ச பண்ணி பையன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு மனசுக்குள்ள அப்படியே பெரிய முத்து பாண்டின்னு நினைப்பு. எங்க சொல்ல ஓடுற, நீ எங்க ஓனாலும் நான் உன்னை விட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க உயிரோட இருக்க பொம்மைங்க, என்கிட்ட வந்துடுங்கோ, உங்க கூட நான் விளையாட போறேன். 7 பனை மரம் உயரத்துல இருக்க எருமை, நீ எங்க கூட விளையாடணுமா, சீ பொங்கல் அப்படின்ட்டு இவங்க தப்பிச்சு ஓடுவாங்க. அப்படி பயந்து ஓடினவங்க திடீர்னு ஒரு இடத்துல போய் ஏறி நின்னுகிட்டு அவன் வரத பார்த்துட்டு நிப்பாங்க. அதுவும் பீதியோட தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா ஏதோ ட்ராப் வச்சிருக்காங்க போல. சஞ்சியும் சோரவும் அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. கரெக்டா இவங்க மார்க் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு வந்த உடனே நமி சாப்பரு நீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு பாஞ்சு போவான். அங்க ஜோரோ மரத்தை வெட்டுவான், இங்க சஞ்சி மரத்தை ஒரு உத விடுவான். மரம் சாஞ்சி அவன் கையிலேயே விழும். அவ்வளவுதான், தொக்கா மாட்டிக்கிட்டான். நமி பார்த்துட்டு காரிக்கிட்டு துப்பாத குறைதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான ட்ராப்ல ஒரு சின்ன பூச்சியா இருந்தா கூட எஸ்கேப் ஆயிரும். 7 அண்டா சோறு திங்கிற இந்த எருமை ஈஸியா மாட்டிச்சேம்பா. அங்க உசோப்பு தான் கதறுவான், டே ஜோரோ சஞ்சி நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டீங்கடான்னு. அட அவனுக்கு என்ன பயம்னா, இவங்க தேவையில்லாம ஜெயண்ட்டுங்க மேல கைய வச்சு அது பெரிய பஞ்சாயத்தாயி அப்புறம் ஜெயண்ட்டுகளுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்துடக்கூடாது இல்ல. அதனாலேயே என்ன பண்றதுன்னு தெரியாம பதறுவான். ஜோரோ என்ன சொல்லுவான்னா, நம்ம ஒன்னும் டைரக்டா அவனை அட்டாக் பண்ணல, அவனாதான் மரம் விழும் போது வந்து மாட்டிக்கிட்டான், அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாது. பட் அந்த ரோடோ பையன் பாத்தீங்கன்னா பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பான். புடுசுங்களா அவங்கள சும்மா விடவே மாட்டேன்னு. இவங்க எல்லாத்துக்குமே ஆர்வம், எப்பண்டா ஜெயிண்ட் வில்லேஜ போய் பாப்போம்னு. சோ அதனால அங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ள இருந்து கேர்டும் அந்த கோல்டு பர்க்கும் அடிச்சு புடிச்சு ஓடி வருவாங்க. வந்தவங்க நம்ம ஆளுகளை பாத்துருவாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஏன்னா அவங்க தான் நல்லவங்களாச்சே. பட் இந்த ரோடோ தடித்தாண்ட வராங்க. வந்துட்டாங்கடா என் ஆளுங்க வந்துட்டாங்க, அவ எனக்கு தான் ஹெல்ப் பண்ண போறா, நீங்க எல்லாம் செத்தீங்கம்மா. உசோப்பு பீதியில கதறிட்டு இருப்பான். ஜோரோவும் செஞ்சு அட்டாக் பண்ண ரெடியா இருப்பானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க நல்லவங்கன்னு. அந்த கேர்டும் கோல்டு பர்க்கும் பாத்தீங்கன்னா திடீர்னு செம காண்டாயிருவாங்க. வர வேகத்தை பார்த்துட்டு அவ்வளவுதான், இன்னைக்கு சோழி முடிஞ்சுன்னு உசோப்பு முடிவே பண்ணிட்டான். ஆனா அந்த கேர்டும் கோல்டு பர்க்கும் இதை நிறுத்தவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆயுதத்தை வச்சு அவன் பட்டெக்ஸ்லயே ஒரு போர்டு, இப்படி ஒரு அடி அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அது மட்டும் இல்லாம அவங்க அடிச்ச அடியில அவன் கையில விழுந்த அந்த மரமே பிச்சுக்கிட்டு அவன் தெரிச்சு போய் விழுவான். மொத்தத்துல இவனுக்கு எல்லாருமே ஆப்போசிட்டா தான் இருக்காங்க. இத பார்த்த உடனே சஞ்சிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ ஜெயிண்ட் லேடி இங்க வாடியும்பான். அவளும் சிரிச்சுக்கிட்டே வருவான். அந்த டைம் ஜோரோவோட தான் காமெடி. என்ன உசோப்பு, நம்ம பண்ண அட்டாக்கோட எவிடன்ஸ் இப்ப காணாம போயிருச்சு, உனக்கு சந்தோஷமானு கேட்பான். ஏன்னா அவன் அடிச்ச அடியில அந்த மரம் தெரிச்சிருச்சுல, இனி இவங்க அட்டாக் பண்ணது வெளியே தெரியாது. அப்பதான் அவ ஷோல்டர்ல லூஃபி இருக்கிறதையும் நோட் பண்ணுவாங்க. அவனை பார்த்த உடனே இன்னும் எல்லாத்துக்கும் ஹாப்பி ஆயிரும். அது மட்டும் இல்லாம கப்பலும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாம கிடைச்சிருச்சு. அப்ப கேர்டு பார்த்துட்டு நீங்க தானே ஸ்டார் ஹேட்ஸ் அப்படின்ட்டு அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான். நாங்க ஹைருதீன் குரூவை சேர்ந்தவங்க, உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்பான். ஏன்னா இவங்களை அடைச்சு வச்சு அவன் கொடுமைப்படுத்திட்டான்ல, இதுக்கப்புறம் கவலையே படாதீங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன் அப்படின்னு ஒண்ணு. சஞ்சிக்கு சந்தோஷம், பண்ணுங்க பண்ணுங்க நல்லா பண்ணுங்கம்மா. நம்பி இருந்துட்டு எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலாம்பாலா, உங்களை இப்படி பண்ணதுக்கு அந்த பண்ணி ஒரு வழி பண்ணாம விட மாட்டோம் தான் சொல்லுவான். நமியுமே பச்சை பச்சையா திட்டுவான். அப்ப நம்ம லூஃபி உசோப்பு கிட்ட மீச எல்பேஃபோட வில்லேஜ் இந்த லெவல்ல தான் இருக்குதாமா, வா பார்க்கலான்னு ஒண்ணு. அவன் என்ன வேண்டாம் நான் சொல்லுவான். சாப்பரும் கூட சேர்ந்துக்கிட்டு நானும் வரேன்மா, இனி எதுக்கு வெயிட் பண்ணுன்னு அவனுக்கு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓடுவானுங்க. அப்பதான் கேர்டு கூப்பிட்டு அப்படியா இல்ல இப்படியா போங்க, அந்த வழியா நேரா போனீங்கன்னா காடு, காடை தாண்டி போனீங்கன்னா கிளவுடு, அதுலயே போனீங்கன்னா வில்லேஜ் அப்படின்னு அவனுகிட்ட சொல்லிட்டு வாங்க நம்மளும் போலான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர்த்தையும் அலேக்கா தூக்கி வச்சுக்குவான். அவ்வளவுதான், எல்பேஃப் வில்லேஜுக்கு இப்ப ஜாலியா கிளம்பியாச்சுன்னு வைங்க. இங்க இவங்க 3 பேரும் தான் செம ஹாப்பியா ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி ஃபாரஸ்ட ஒரு வழியா தாண்டியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளவுடு. இப்ப அங்கதான் உசோப்புக்கு பீதியாகும். என்னன்னா அது ஐலாண்டு கிளவுடா இருந்தா பரவாயில்ல, நார்மல் கிளவுடா இருந்தா பிச்சுக்கிட்டு கீழே விழுந்து செத்துருவாங்க. என்ன பண்றதுன்னு கேட்டா லூஃபி நோட் பண்ணிருப்பான் கேர்டு சொன்னதை. அதான் அந்த கிளவுட்லயே போங்க வில்லேஜ பார்க்கலாம்னால, அதனால ஒரு பிரச்சனை இல்ல வாங்கன்னு சொல்லி 2 பேர்த்தையும் பிடிச்சு தூக்கிட்டு அந்த கிளவுடுக்குள்ள கூச்சிருவான். குதிச்ச அடுத்த செகண்ட் பிச்சுக்கிட்டு உள்ள போயிருவானுங்க. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சான்னு பார்த்தா அப்படியே பிச்சுக்கிட்டு மேல வந்துருவானுங்க. அவ்வளவுதான், செம ஹாப்பி. அதுக்கப்புறம் அப்படியே லுக் விடுவானுங்க. அந்த இடமே பார்க்க வேற லெவல்ல இருக்கும். அதே நேரம் அங்க ரெயின்போலையும் டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த கிளவுடு கிட்ட தான் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கிளவுட தாண்டிட்டா வில்லேஜுக்கு போயிடலான்னு அங்க பிராகி சொல்லிட்டு இருப்பான். அத்தனை பேருக்கு அவ்வளவு ஆர்வம் அந்த வில்லேஜை பார்க்கணும்னு. எல்பேஃப்ல மொத்தம் 3 லெவல், ஆஸ்ட்ரல் வேர்ல்டு, சன் வேர்ல்டு, அண்டர் கிரவுண்ட். இவங்க இருக்கிறது சன் வேர்ல்டுல, ஏன்னா அங்கதான் சன்லைட் ரீச் ஆகும். அதுக்கு கீழே போனா இருட்டா இருக்கும். அங்கதான் ஒரு காட்டுக்குள்ள லோக்கியா அடைச்சு வச்சிருக்காங்க. அப்படியே மேல இருந்து பார்த்தாலே அந்த இடமே நல்லா பெருசா இருக்கும். அதே நேரம் இவங்க எல்பேஃபோட வில்லேஜை பார்க்கணும்னு வேகமா
ஓடி வருவாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போதே உசோப் திடீர்னு நின்றுவானா. ஏன்டா என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவனால அவனோட சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இங்க வரதே அவனோட கனவா இருந்துச்சு. கடைசியில் அவன் நினைச்ச மாதிரியே வந்துட்டான். அதனால அந்த கத்திட்டு வாங்க போலான்னு சொல்லி முந்திக்கிட்டு ஓடுவான். உடனே லூஃபியும் சாப்பரும் சிரிச்சுக்கிட்டே அவனை விரட்டுவாங்க. எல்லாத்துக்கும் அப்படி ஒரு ஆனந்தம். இங்க கப்பல்ல இவங்க மேல வந்துட்டாங்களா, அங்க இருந்து பார்த்தா எல்பேஃப் வில்லேஜ் தெரியும். சோ வெல்கம் டு எல்பேஃப்னு எல்லா ஜெயின்ஸும் சொல்லுவாங்க. அப்படியே ஆர்வமா பார்ப்பாங்க. அதே நேரம் இங்க நம்மளும் வந்து அந்த எல்பேஃப் வில்லேஜை பார்த்துருவானுங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் வில்லேஜை பார்த்த மாதிரி இருக்கும். வீடெல்லாம் பெரிய பெரிய மரத்தை வெட்டி அப்படியே வச்சு வீடை கட்டி இருப்பானுங்க. ஒரு அழகான அருமையான ஜெய்ஜாண்டிக்கான வில்லேஜ். அவங்க கண்ணுல எதையோ சாதிச்ச அப்படி ஒரு ஆனந்தம். உசோப்புகள்லாம் ஆனந்த கண்ணீர் முட்டிட்டு வரும். எல்பேஃபுக்கு போகணும்னு சொல்லி முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்தானுங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு வழியா வந்தாச்சு. உசோப் இவங்கள தானே வாரியர்ஸும்பா. சோ அப்படி ஒரு கிங்டம் ஆஃப் ஃபார்லாண்ட இந்த ஒரு வியூல எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியல. இங்க கப்பல்ல வந்தவங்களும் அந்த வில்லேஜை பார்த்துட்டு வாய பொளந்துட்டாங்க. இந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஆனா பெரிய பெரிய சைஸ்ல. இங்க தங்கி இருந்து அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ரிட்டர்ன் போறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. அப்படி ஒரு அழகான வில்லேஜ். ஆமா. அப்புறம் நம்மளும் கப்பல்ல வந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க லூஃபியை பார்த்துட்டாங்க. ஏன்னா இவன் கிளவுட்ல நின்றுட்டு இருக்கான், அவங்க ரெயின்போல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். பிராங்கி பார்த்துட்டு லூசு பயல உன்னை எல்லாரும் இங்க தேடிட்டு இருந்தாண்டா, எங்களுக்கு முன்னாடி அங்க வந்துட்டியாமா, நீங்க இப்பதான் வரீங்களா, வாங்கோ வாங்கோ. ஒரு வழியா அவங்க டீம் மறுபடியும் ஒன்னு சேர்ந்துருச்சு. அப்ப அவங்க ரெயின்போல கப்பல் ஓட்டிட்டு வரத பார்த்த உடனே இவங்க 3 பேர்த்தோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும். லூஃபி பார்த்துட்டு கொலை காண்டாயி நானும் அந்த ரெயின்போல கப்பல்ல போகணும்னு கத்திட்டு கிடப்பான். அழகான ஒண்ணு இருக்குதுன்னா அங்க ஆபத்தும் இருக்குது இல்ல. அந்த மாதிரி தான் ஜெய்ஜாண்டிக்கா அழகா இருக்க இந்த எல்பேஃப்ல ஆபத்துக்களும் நிறைஞ்சிருக்குது. இந்த வேர்டை உங்க மைண்ட்ல வச்சுக்கீங்க. லூயிஸ் அர்னால்ட் தி எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ட்டு ஒரு ஜெயண்டோட பேரை சொல்லுவாங்க. இனி அதை வச்சு பேக் ஸ்டோரி என்ன கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. சரி, இனி இதுக்கப்புறம் எல்பேஃப்ல ஒரு பயங்கரமான கலவரம் ஒன்று நடக்க போகுது. அதுல இருந்து நம்மளுக்கு தப்பிக்கிறாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.